Class 9, Unit 7, Exercise 7.1, Question number 6. Find the area of the unshaded region. அதாவது பக்கத்தில் உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமில் உங்களுக்கு அன்ஷேடட் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளை ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த சின்ன ட்ரையாங்கிளை ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்குறது வந்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் போர்ஷன். எந்த ஏரியா வந்து ஷேட் ஆகாமல் இருக்கோ அந்த போர்ஷனோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே நீங்கள் பெருசுலேருந்து சின்னதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் மீதி இருக்கிறதா வந்து அன்ஷேடட் போர்ஷனோட ஏரியா. ஓகே, ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அதுக்கு த்ரீ சைட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வேணும் இல்லையா? மினிமம் 3 சைட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் இருந்தாதுன்னா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரையாங்கிளுக்கும் சரி சின்ன ட்ரையாங்கிளுக்கும் சரி இப்போது பிஏங்கிற போர்ஷன் நமக்கு கொடுக்கல, அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் நம்மளால் 2 ட்ரையாங்கிளுக்குமே ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான க்ளூ தான் இங்கே பாருங்கள், 90 டிகிரியில் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எனி 2 சைட்ஸ் கொடுத்தா தேர்ட் சைடு வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா பித்தாகரஸ் தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம ஹைப்போடெனஸ் தான் வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்ஷேடட் போர்ஷன் கிடச்சிரும். ஸோ அப்போது டு ஃபைண்ட் சைடு BA இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா யூசிங் பித்தாகரஸ் தியரம் பித்தாகரஸ் தியரம்ல என்ன பண்ணுவோம், ஹைப்போடெனஸ் எதுக்கு ஈக்குவல், அதர் 2 சைட்ஸை ஸ்கொயர், ஹைப்போடெனஸை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு எதுக்கு ஈக்குவல்னா அதர் 2 சைட்ஸை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ போட போகிறோம். இப்போ நமக்கு பிஏ வந்து தெரியாது இல்லையா, ஆனால் பிடியும் டிஏ வேல்யூ தெரியும். ஸோ பிடியோட வேல்யூ வந்து 16 அண்ட் 16 ஸ்கொயர், டிஏவோட வேல்யூ 12. ஸோ அப்போ 12 ஸ்கொயர், 16 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 256 கிடைக்கும், 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 வரும். ஸோ இப்போ பிஏ ஸ்கொயர் இருக்குது, ஆனால் நமக்கு பிஏ மட்டும்தான் வேணும். ஸோ அப்போ ஸ்கொயரை டிரான்ஸ்போஷன் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டாக அந்த பக்கம் மாறும். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 400 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 20 கிடைக்கும். ஸோ பிஏ ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். நம்ம தெரியாத சைடு வந்து பிஏ சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டுத்தோட எஸ் வேல்யூ செமி பெரிமீட்டர் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ட்ரையாங்கிள் ஏபிசிஸோட எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எஸ் ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 இல்லையா? ஸோ அப்போ ஏ இங்கே பெரிய ட்ரையாங்கிள் தான் ஏபிசி. இப்போ இதோட 3 சைட்ஸ் நமக்கு தெரியும், 42 ப்ளஸ் 34 ப்ளஸ் இந்த சைடு நம்ம பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 20. ஸோ அப்போ இது 20 டிவைடட் பை 2. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆட் பண்ணும்போது 96 கிடைக்குது இல்லையா? இங்கே பாருங்கள் 70 90 96. ஸோ 96 பை 2 இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 48. ஓகேவா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 2 சைட் ரிமைனிங் 1 6 16, அப்போ 48 கிடைக்குது. ஸோ அப்போ எஸ் ஈக்குவல் டு 48 சென்டிமீட்டர். இப்போ அடுத்து வந்து ட்ரையாங்கிள் பிடிஏ, பிடிஏவோட எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதே ஏபிசி தான். ஸோ இங்கே இந்த 3 சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 16 ப்ளஸ் 12 ப்ளஸ் 22. பிஏங்கிறது 20ன்றது நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 8 48 கிடைக்குது இல்லையா? ஸோ 48 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 24ன்னு கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் எஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். இப்போ ரெண்டுத்தோட எஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் அன்ஷேடட் போர்ஷன், அன்ஷேடட் ரீஜியன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் தி அன்ஷேடட் ரீஜியன். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிச்சி மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஏவை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரெண்டுத்தோட ஏரியாவை கண்டுபிடிச்சி அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் ரீஜியன் நமக்கு கிடச்சிரும்.
ஸோ அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ, இங்கே இதோட எஸ் வந்து என்னது 48 இல்லையா? ஸோ 48லேருந்து ஒவ்வொரு சைடையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 48 minus 42, 48 minus 34 and 48 minus 20. ஓகே, இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். அதோட எஸ் வேல்யூ 24 இல்லையா? ஸோ அப்போ 24, ஸோ 24 minus 16 and 24 minus இதெல்லாம் எங்கே வருதுன்னா இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸு, ஒவ்வொரு சைட்ஸும் நம்ம டேரெக்டாகவே எடுத்துக்கிறோம். 24 minus 12 and 24 minus 20. ஓகே, ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 இன்ட்டு 48ல் 42 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். இன்ட்டு 38ல் 34 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 to 6 14 கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ 14, 48ல் 20 மைனஸ் பண்ணிங்கன்னா 28 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்து இந்த ஸ்கொயர் ரூட்டை சால்வ் பண்ணுறோம். 24 அப்படியே இருக்கும். 24ல் 16 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12 கிடைக்கும் இல்லையா? இதில் ஒரு 4, அதில் ஒரு 4, 8. அதே போல் 24ல் 12 மைனஸ் பண்ணிங்கன்னா 12, 24ல் 20 மைனஸ் பண்ணிங்கன்னா 4. ஸோ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க, இந்த 4 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1,12,896 கிடைக்குது. அதே போல் இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 9,216 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஸ்கொயர் ரூட் தனியாக நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை அப்படியே நான் டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 336 ஹோல் நம்பர் தான் கிடைக்குது, டெசிமல் நம்பர் கிடைக்கல. ஸோ நீங்கள் ஈஸியாக ஸ்கொயர் ரூட் எடுத்து செக் பண்ணிக்கலாம். அதே போல் இதை ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 96 கிடைக்குது. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 240 கிடைக்குது. இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் ரீஜியன், 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இங்கே யூனிட் எல்லாமே உங்களுக்கு கொஷினில் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூனிட் கொடுக்கும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கொடுப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. இதில் நீங்கள் ஃபைனலாக வந்து இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது தான் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க, எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.